Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். There are two groups of people in the world. இந்த உலகத்திலே ரெண்டு கூட்டம் மக்கள் இருக்கிறார்கள். Those who believe on the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள். And those who do not believe on him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்கள். Those who believe on the Lord Jesus Christ are called believers. விசுவாசிக்கிற மக்களை விசுவாசிகள் என்று அழைக்கிறோம். And those who do not believe on the Lord Jesus Christ, they are called unbelievers. விசுவாசிக்காத மக்களை அவிசுவாசிகள் என்று அழைக்கிறோம். Now, sermons which are preached to unbelievers are supposed to be evangelistic messages. அவிசுவாசிகளுக்கு பேசப்படுகிற செய்திகள் அவைகள் சுவிசேஷ செய்திகளாய் இருக்க வேண்டும். But sermons which are preached or which are addressed to believers must be edification messages. ஆனால் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிற செய்திகள் பக்தி விருத்தியின் செய்திகளாய் அமைய வேண்டும். Now, evangelistic sermons are meant to bring people to Christ. சுவிசேஷ செய்திகளை ஜனங்களை கிறிஸ்துவண்டை ஈர்க்க வேண்டும். And sermons which are preached to believers that are edification messages are meant to build people up in Christ. பக்தி விருத்தியின் செய்திகள் விசுவாசிகளுக்கு பேசப்படும் பொழுது அவைகளை கட்டி எழுப்புகிறதற்கு ஏதுவாய் காணப்பட வேண்டும். Now turn with us to book of Ephesians 4th chapter. எபேசிய நிருபம் 4வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். And we'll read to you the 11th verse. We have the fivefold ministry which the resurrected Redeemer has given to the church. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சபைக்கு கொடுத்த 5 விதமான ஊழியங்களை 13வது வசனத்திலே பார்க்கிறோம். He himself gave some to be apostles, some prophets, some evangelists, some pastors and teachers. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். We'll pick up two ministers from this list. இதிலிருந்து 2 விதமான ஊழியக்காரர்களை எடுத்துக்கொள்வோம். One is evangelist, ஒன்று சுவிசேஷகர் and the other is teachers. மற்றவர்கள் போதகர்கள். Now evangelists, they call people, come to Jesus, come to Jesus. சுவிசேஷகர்கள் இயேசுவண்டை வா இயேசுவண்டை வா என்று அழைப்பை கொடுக்கிறார்கள். But teachers will challenge people, learn from Jesus, learn from Jesus. போதகர்களோ ஜனங்களை விசுவாசிகளை இயேசுவினிடத்திலிருந்து கற்றுக்கொள் இயேசுவினிடத்திலிருந்து கற்றுக்கொள் என்று அவர்களுக்கு சொல்வார்கள். My basic calling is to be a teacher of the word of God. தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற ஒரு போதகராக நான் So அழைக்கப்பட்டிருக்கிறேன். I normally start where evangelists usually stop. எந்த இடத்தில் சுவிசேஷகர்கள் நிறுத்தி விடுகிறார்களோ அந்த இடத்தில் தான் நான் சாதாரணமாக என்னுடைய பயணத்தை துவங்குகிறேன். Evangelists basically feed people on milk. சுவிசேஷகர்கள் ஜனங்களுக்கு பால் உண்ண கொடுக்கிறார்கள். But Bible teachers put them or feed them on solid meat. ஆனால் போதகர்களோ ஜனங்களுக்கு பலமான உணவை கொடுக்கிறார்கள். Both are necessary. ரெண்டுமே அவசியம். But we must pass out of the milk stage to a mature stage where we'll be able to chew solid meat. பால் உண்கிற அந்த நிலைமையிலிருந்து பலமான உணவை உட்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு நாம் மாற வேண்டும். Otherwise our condition is pitiable and miserable. இல்லை என்று சொன்னால் நம்முடைய நிலைமை மிகவும் பரிதபிக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடும். Now the unknown writer of the book of Hebrews was actually mourning over such a situation. இவ்விதமான ஒரு சூழ்நிலையை எண்ணி எபிரேய நிருபத்தை ஆக்கியோன் புலம்புகிறதை பார்க்கிறோம். Turn with us to book of Hebrews 5th chapter. எபிரேய நிருபம் 5வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read to you the 12th, 13th and 14th verses. 12வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். Though by this time you ought to be teachers, you need someone to teach you again the first principles of the oracles of God. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. And you have come to need milk and not solid food. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். Everyone who partakes only of milk is unskilled in the word of righteousness because he is a baby. பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். Beloved, this telecast is meant to grow you from babyhood into adulthood. அருமையானவர்களே, இந்த ஒளிபரப்பு உங்களை குழந்தை பருவத்திலிருந்து முதிர்ச்சியுள்ளவர்களாய் மாற்ற
பயன்படும். So it is very necessary that you are not casual but quite serious when you are watching these telecasts. இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அலட்சியமாய் இல்லாதபடிக்கு மிகவும் கவனமாய் பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். And the topic that we are studying is how not to give. எப்படி கொடுக்க கூடாது என்கிற தலைப்பை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். So far we have studied 4 lessons. இதுவரையிலும் 4 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Number 1, முதலாவது, do not separate life from giving. கொடுத்தலிலிருந்து வாழ்க்கையை பிரித்து விட வேண்டாம். Number 2, இரண்டாவதாக, do not earn by ungodly means. அநீதியான முறைகளிலே சம்பாதிக்க வேண்டாம். And number 3, மூன்றாவதாக, do not cheat the government. அரசாங்கத்தை ஏமாற்ற வேண்டாம். And last week we studied lesson number 4, do not make cheap offerings. சென்ற வாரத்திலே கடைசியாக நாம் பார்த்த காரியம் தேவனுக்கு மலிவான காணிக்கையை கொடுக்க வேண்டாம். We'll move on to lesson number 5 today. இன்றைக்கு 5வது பாடத்துக்கு நாம் கடந்து செல்வோம். Do not yield to pressures. அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். Say that again. மீண்டுமாய் சொல்கிறேன். How not to give. எப்படி கொடுக்க கூடாது. Do not yield to pressures. அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். Christians are pressurized from all sides by appeal for funds both by preachers and ministry. பணம் திரட்ட வேண்டும் என்கிற முயற்சியிலே காணப்படுகிற பிரசங்கியார்களும் ஊழியங்களும் விசுவாசிகளை எப்பக்கத்திலும் இருந்து நெருக்குகிறதை நாம் பார்க்கிறோம். Beloved, you must give out of an inner burden and not because of an external pressure. உள்ளான ஒரு பாரத்தினாலே நீங்கள் கொடுக்க வேண்டுமே தவிர பிரியமானவர்களே, வெளியரங்கமான ஒரு அழுத்தத்தினால் அல்ல. Especially those of you who are in some problems or crisis, you should be extremely careful and cautious. பிரச்சனைகளிலே இக்கட்டிலே காணப்படுகிற நீங்கள் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். There was a woman who was very wealthy, மிகவும் பணக்காரியாய் இருந்த ஒரு பெண்மணி, and she was diagnosed for an incurable disease. ஒரு தீராத நோய் அவளை தாக்கினது. And she was in her deathbed. சாகக்கூடிய நிலைமையிலே காணப்படும் பொழுது, She was a nominal Christian, but she did not have the real peace of salvation. ஒரு சாதாரண சராசரி கிறிஸ்தவனை போல இருந்து கொண்டிருந்தால், பேரளவிலே வாழ்ந்து கொண்டிருந்தபடினாலே உண்மையான சந்தோஷத்தை அவள் பெறவில்லை. So she was desperately seeking for peace in her deathbed. அந்த சாக கிடக்கிற நிலைமையிலே சமாதானத்துக்காக ஏங்கினாள். So she called 2 of the local preachers. அங்க இருந்த 2 பிரசங்கிமார்களை அழைத்தாள். And she told them her problem. அவளுடைய பிரச்சனையை அவர்களுக்கு சொன்னாள். And both of them immediately said, don't worry, we want to ask you some questions. அவர்கள் உடனடியாய் சொன்னார்கள், கவலைப்படாதே, ஒரு சில கேள்விகளை உன்னிடத்தில் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். Have you written a will of all your properties and monies? உன்னுடைய சொத்துக்களுக்கெல்லாம் நீ உயிலை எழுதி விட்டாயா? She said, I have not yet done it. இல்ல, அப்படி இன்னும் செய்யல. And they immediately said, you write 50% of all your monies and properties to me, and the other 50% you write for the next preacher. ஒருவர் சொன்னார், 50% உன்னுடைய சொத்திலே எனக்கு எழுதிவிடு, மீதமாய் இருக்கிற 50% இவருக்கு எழுதிவிடு. And that woman was desperately seeking for peace, so she immediately wrote her will as the preachers prescribed. சமாதானத்துக்காக ஏங்குகிற அந்த பெண்மணி உடனடியாக அந்த பிரசங்கியார்களுடைய அறிவுரையை ஏற்றுக்கொண்டு எழுதிவிட்டார். They asked her, Madam, how you feel now? அவர்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று அந்த பெண்மணியை பார்த்து கேட்டார்கள். You know what she said? அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? I feel exactly as the Lord Jesus Christ felt when he was crucified between 2 thieves. 2 கள்ளர்களுக்கு இடையே இயேசுவானவர் சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது எப்படி அவருக்கு இருந்ததோ அதே உணர்வுதான் எனக்கு இருக்கிறது என்றார். Beloved, if you are going through problems, beware lest any preacher manipulate you. பிரியமானவர்களே, நீங்கள் பிரச்சனைகள் வழியாக கடந்து போய் கொண்டிருப்பீர்களேயானால் எந்த பிரசங்கியாரும் இவ்விதமாய் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். Jesus Christ warned about such a situation because of a common practice in his own time. இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய நாட்களிலே காணப்பட்ட ஒரு பழக்க வழக்கத்திலே காணப்பட்ட ஒரு குறிப்பை எச்சரிக்கையாய் சொல்கிறார். Turn with us to book of Mark 12th chapter. மார்க் 12வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read to you the 40th verse. 40வது வசனத்தை வாசிக்கிறேன். He was talking about the scribes of his day. தன்னுடைய நாட்களிலே காணப்பட்ட வேதபாரகரை குறித்து சொல்கிறார். What were they doing? என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? They were devouring widows' houses, and for a pretense they were making long prayers. விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபங்களை செய்து கொண்டிருந்தார்கள். And Jesus said, these will receive greater condemnation. அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்று இயேசு சொன்னார். In other words, widows normally will have lots of problems, innumerable problems. So these preachers will go to them and they would offer long prayers as a show off and collect money in turn. விதவைகளுக்கு
ஏராளமான பிரச்சனைகள் இருந்திருக்க கூடும். இந்த பிரசங்கியார்கள் அவர்களிடத்திலே போய் நீண்ட ஜெபங்களை செய்து அவர்களை வஞ்சித்து காணிக்கையை ஏற்றுக்கொள்வார்கள். Beloved, we need to be extremely cautious in this area. இந்த ரீதியிலே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க You வேண்டும். also must be aware of sympathy appeals which come to you. பரிதாப அறைகூவல்களை குறித்தும் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க Whenever வேண்டும். from the pulpit some preacher says, or in a TV program somebody says, I am running into debts. ஐயோ, நான் என் கடன்கள் ஏறிக்கொண்டே போகிறதே, And I may have to stop this program if you don't immediately send money to us. பணத்தை நீங்கள் அனுப்பவில்லை என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறுத்திவிட வேண்டும் என்று This சொல்லுவது is not in line with the New Testament teaching. இது புதிய ஏற்பாட்டு போதனைக்கு ஒத்துப்போகிறதே இல்லை. This is not the apostolic pattern. இது அப்போஸ்தலருடைய முறைமையே இல்லை. Preachers must aim at planting a burden in the hearts of people. ஜனங்களுடைய உள்ளத்திலே ஒரு பாரத்தை விதைக்க தான் பிரசங்கியார்கள் முயற்சிக்க They வேண்டும். should not try to create sympathy from their hearts. பரிதாபத்தை அவருடைய உள்ளத்திலிருந்து ஏற்படுத்த முயற்சிக்க கூடாது. Paul never followed that method. பவுல் அந்த முறைமையை ஒருபோதும் முயற்சிக்கவில்லை. Take for example a challenge that he throws on all of us today in the modern Christendom in book of Philippians 4th chapter. பிலிப்பியர் 4வது அத்தியாயத்திலே அவர் சொல்லுகிற காரியங்களை பாருங்கள். Book of Philippians 4th chapter. பிலிப்பியர் 4வது அத்தியாயம் I'll read to you from verse 10. 10வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். I rejoice in the Lord greatly that now at last your care for me has flourished again. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமறந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். Though you surely did care, you did not have opportunity. இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. Not that I speak in regard to need, because I have learned in whatever state I am to be content. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க I கற்றுக்கொண்டேன். know how to be abased, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், and I know how to abound. வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். Everywhere, in everything, I have learned both to be full and to be hungry, both to abound and to suffer need. எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. In other words, this is something like this is what he would have said. ஒருவேளை இன்றைக்கு அவர் பேசி இருந்தால் இப்படிதான் சொல்லி இருப்பார். If I don't have enough money for travel, I will shut myself in my prayer closet and I will travail in prayer. போதுமான பணம் எனக்கு பிரயாணம் செய்வதற்கு இல்லை என்று சொன்னால் என்னை ஒரு அறையிலே அடைத்துக் கொண்டு நான் செபித்து தரித்திருப்பேன். And if I don't have enough food, I won't go starving. I'll be fasting and feasting on the word of God. போதுமான உணவு எனக்கு இல்லாமல் போனால் நான் பட்டினியாய் கிடப்பதில்லை, நான் உபவாசமாய் இருந்து ஜெபிப்பேன். You know, preachers often tell people, you know, you give and God will immediately open up windows of heaven and he will meet your needs. நீ கொடுத்தால் வானத்தின் பலகணிகளை திறந்து தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று பிரசங்கியார்கள் சொல்கிறார்களே. Now I always have a question, why don't preachers apply that truth for themselves? எனக்கு ஒரு கேள்வி, பிரசங்கிமார்கள் ஏன் இந்த ஒரு அபியாசத்தை அவருடைய வாழ்க்கையிலே செய்து கொள்ள கூடாது? You know, they can give to poor people and let God open the windows of heaven. Why are they begging before people? ஏழைகளுக்கு அவர்கள் கொடுத்து அவருடைய விசுவாசத்தின்படியாக அந்த வானத்தின் பலகணிகள் அவர்களுக்கு திறக்கப்படலாமே, ஏன் அவர்கள் பிச்சை எடுக்க வேண்டும்? Beloved, a simple presentation of your need may be permissible. ஒருவேளை உங்களுடைய தேவைகளை அடிப்படையாய் சொல்லிவிடுவது பரவாயில்லை. But you should never bring people under any sort of pressure. எந்த விதமான அழுத்தத்தையும் உங்களுடைய விசுவாசிகளுக்கு கொண்டு வரவே கூடாது. Take for example Moses of the Old Testament. பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசேயை கவனித்து பாருங்கள். He presented the needs for the construction of the tabernacle in a simple manner before the people. கூடாரத்தை அமைக்கும் பொழுது அந்த தேவைகளை குறித்து ஜனங்களுக்கு எளிய முறையிலே எடுத்துச் சொல்கிறார். The same case with Apostle Paul also. அப்போஸ்தலனாகிய பவுலும் அதே விதமாக தான். Once he was involved in a huge project of raising large sums of money for the suffering saints in Jerusalem. எருசலேமிலே காணப்பட்ட பரிசுத்தவான்களுடைய வியாகுலத்தை நீக்கும்படியாக ஏராளமான பணம் திரட்டும் முயற்சியிலே பவுல் ஈடுபடுகிறார். Now turn with us to 1 Corinthians 16th chapter. 1 கொரிந்தியர் 16வது அத்தியாயத்துக்கு வாருங்கள். See how carefully he is handling this subject. இந்த சூழ்நிலை எவ்வளவு ஜாக்கிரதையாய் கையாளுகிறார் பாருங்கள். We'll read the first two verses to you. முதல் ரெண்டு வசனங்களை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். Concerning the collection for the saints, as I have given orders to churches of Galatia, so you must do also. பரிசுத்தவான்களுக்கு சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். On the first day of the week, let each one of you lay something aside, storing up as he may prosper,
that there be no collections when I come. நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க. What is the truth we are learning here? நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் என்ன? Paul did not want the congregation to be pressurized even by his physical presence. தான் அங்கே நின்று கொண்டிருக்கிறார் என்கிற காரணத்தினாலே அந்த மக்கள் அழுத்தத்திலே ஈடுபடக்கூடாது என்கிற ஒரு குறிப்பு அங்கே காணப்படுகிறது. And he was also very careful. People would think, I want to give it in the hands of the preacher of the day, that is Paul. பவுல் இன்றைய பிரசங்கியார், அவருடைய கையிலேயே நான் காணிக்கை கொடுத்தால் நலமாய் இருக்குமே என்கிற எண்ணங்கள் ஏற்படும். He never wanted to do any such tactics. இந்த விதமான தந்திரங்களிலே அவருக்கு ஈடுபட மனமே இல்லை. He said, when I come, let there be no collection. Even before I come, you take all the collections. When I come, let the elders give that bundle to me. நான் வரும் பொழுது எவ்விதமான பணம் சேகரித்திலும் இருக்கவே கூடாது. வந்திருக்கிற வேளையிலே ஏற்கனவே எடுக்கப்பட்ட காணிக்கை என்னிடத்திலே ஒப்படைக்கப்பட வேண்டும். Beloved, preachers must not beg people to give, rather people must persuade preachers to receive. பிரியமானவர்களே, பிரசங்கிமார்கள் ஜனங்களிடத்திலே பிச்சை கேட்க கூடாது, மாறாக ஜனங்கள் பிரசங்கிமார்களை பார்த்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று வலியுறுத்த வேண்டும். Turn with us for a classic example in 2 Corinthians 8th chapter. 2 கொரிந்தியர் 8வது அத்தியாயத்திலே காணப்படுகிற ஒரு அருமையான உதாரணத்தை பாருங்கள். I will read verses 3 and 4 to you. 3-4 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். I bear witness, this is Paul about the Macedonian believers. மக்கதோனியா விசுவாசிகளை குறித்து பவுல் பேசுகிறார். I bear witness that according to their ability, yes, and beyond their ability they were freely willing. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள். And then he says, அதன் பிறகு சொல்கிறார், imploring us with much urgency persuasion that we would receive the gift and the fellowship of the ministering to the saints. தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். The preacher was not begging the people, rather the people were persuading the preacher to somehow receive the offering. பிரசங்கியார்கள் ஜனங்களை அவர்களிடத்தில் பிச்சை கேட்காதபடிக்கு ஜனங்கள் பிரசங்கிமார்களை இப்பொழுது வேண்டிக் கொள்கிறார்கள். When can we say that the true revival of giving has come? கொடுத்தல்ல உண்மையான எழுப்புதல் எப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்ல முடியும் தெரியுமா? When preachers stand up and say, stop, we have got enough and more, stop, enough. பிரசங்கிமார்கள் எழுந்து போதும், கொடுத்தது போதும், எங்களுக்கு ஏற்கனவே போதுமானது வந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலைமை ஏற்படும் பொழுதுதான். Now turn with us for such a revival that was so much witnessed in the early days. ஆதி நாட்களிலே இவ்விதமான ஒரு எழுப்புதல் காணப்பட்டதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Turn with us the book of Exodus 36th chapter. யாத்திராகமம் 36வது அத்தியாயம். Now this was under the building of the tabernacle. கூடாரம் கட்டப்படுகிற நாட்கள். People were giving lots of money both in cash and kind. They were bringing the gifts unto God. பணத்தையும் பொருளையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜனங்கள் ஏராளமாய் கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். Read verses 5, 6 and 7 how challenging it is. 5, 6, 7 வசனங்களை வாசித்து பாருங்கள். They spoke to Moses saying, that is the officers were speaking to Moses, they said, the people bring much more than enough for the service of the work which the Lord commanded us to do. அதிகாரிகள் பேசுகிறார் மோசேயினிடத்தில். மோசேயை நோக்கி, கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருள்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள். And so Moses gave a commandment and they caused it to be proclaimed throughout the camp saying, let neither man nor woman do any more work for the offering because the people were restrained from bringing. அப்பொழுது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். And the people were restrained from bringing. இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது. And the material they had was sufficient for all the work, indeed too much. செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருள்கள் இருந்தது, அல்லாமல் அதிகமாயும் இருந்தது. I am surprised. In all our magazines it is always give, give, give. I am yet to come across a Christian magazine where they say stop, enough. எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நம்முடைய பத்திரிகைகள் எல்லாம் கொடு 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 என்றுதான் சொல்கிறார்களே தவிர போதும் என்று சொல்லுகிற எந்த ஒரு பத்திரிகையும் நான் இனி பார்க்கதான் வேண்டும். Why is that? Why is that condition? ஏன் அந்த நிலைமை? Because preachers are more anxious in raising money for their projects rather than
teaching people the principles of giving. தங்களுடைய திட்டங்களுக்கு பணத்தை திரட்டும் முயற்சியில் தான் ஈடுபடுகிறார்களே தவிர கொடுப்பதனுடைய விதிமுறைகளை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க பிரசங்கிமார்களுக்கு மனமில்லை. I want to share a personal testimony with you. ஒரு தனிப்பட்ட சாட்சி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Over the years I have spoken so much on giving. நான் கடந்த ஆண்டுகளிலே கொடுப்பதை குறித்து ஏராளமாய் பேசி இருக்கிறேன். You know, I was the chief fundraiser for the Blessing Youth Mission, which I by the grace of God founded in 1971. 1971 ஆண்டு ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தை கர்த்தருடைய கிருபையினாலே துவங்கி அதற்காக அதிகமாய் பணம் திரட்டும் முயற்சியிலே நான் ஈடுபட்டிருக்கிறேன். But whenever I was just presenting a project, you know what I did? I always taught people how to give and not about our project. நான் எப்பொழுதுமே ஜனங்களுக்கு கொடுப்பதை குறித்து போதிக்கும் பொழுது எப்படி கொடுக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு போதித்தேனே தவிர எங்களுடைய திட்டங்களுக்கு கொடுப்பதை குறித்து நான் பேசினதில்லை. You know, I would first say give to Friends Missionary Prayer Band. முதலாவது சொல்வேன் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவுக்கு கொடுங்கள். And then I would say give to Indian Evangelical Mission. அதற்கு பிறகு சொல்வேன் இந்திய அர்ப்பணி இயக்கத்திற்கு கொடுங்கள். Then I'll say if you want you give to Blessing Youth Mission. அதன் பிறகு சொல்வேன் வேண்டுமானால் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்துக்கும் கொடுங்கள். You can just go through all my earlier cassettes and messages, then you will understand. பழைய என்னுடைய செய்திகளை எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அப்படியாக இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். Even then we never lacked anything. Several times in our magazine we have written stop, enough. ஒருபோதும் ஒரு குறையும் எங்களுக்கு இருந்ததில்லை. அநேக சமயங்களிலே எங்களுடைய பத்திரிகையிலே போதும் நிறுத்துங்கள் என்று சொல்லியிருக்கு. Our giving must not be by the pressures of preachers. பிரசங்கியார்களுடைய அழுத்தத்தை சார்ந்ததாக நம்முடைய கொடுத்தல் இருக்க கூடாது. At the same time it should not be by the demands of any law also. அதே விதமாக எந்த ஒரு சட்டத்தின் ரீதியிலும் அந்த அழுத்தத்தினாலும் வரக்கூடாது. You know, tithing is an Old Testament law. தசம பாகம் 10 என்பது பழைய ஏற்பாட்டு சட்டம். In none of the epistles in the New Testaments the apostles ever taught about tithing. எந்த ஒரு நிருபத்திலும் அப்போஸ்தலர்கள் 10 கொடுக்க வேண்டும் என்று சொல்லவே இல்லை. On the other hand they said not by compulsion, not out of necessity, but God loves a cheerful giver. கட்டாயத்தினால் அல்ல, உதாரத்துமாய் கொடுக்கிறவனே கர்த்தர் நேசிக்கிறார் என்று அவர்கள் சொன்னார்கள். The law is for the lawless. சட்டம் என்பது சட்டத்தை மீறுகிறவர்களுக்கு தான். It is only for the beginners. அது ஆரம்பிக்கிறவர்களுக்கு மாத்திரமே. You know, the law of the Old Testament is a tutor. பழைய ஏற்பாட்டு சட்டமானது ஒரு உபாத்தி. Now after we come to Christ we are no more under the tutor. இனி கர்த்தரிடத்திலே வந்திருக்கிற நமக்கு ஒரு உபாத்தி இல்லை. Now we are now sons, we are no more slaves. நாம் பிள்ளைகள், இனி அடிமைகள் அல்ல. You know, between a father and children it is not a matter of law but it is a matter of love. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையே சட்டம் கிடையாது, அன்புதான். Beloved, tithe may be or tithing may be a place to start, but it should not become a place to stay. 10 என்பது துவங்குவதற்கு நலமானதுதான், ஆனால் தங்குவதற்கு நலமானது அல்ல. We must grow from tithing unto total. நாம் 10 இலிருந்து முழுமைக்கு வளர்ந்து வர வேண்டும். Otherwise, what is the meaning of all our singing? All to Jesus I surrender. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே என்று பாடுவதனால என்ன பிரயோஜனம்? Now we want you to turn to that passage and see for yourself what we have been talking. நாங்கள் பேசிக் கொண்டிருந்த காரியங்களை அந்த வசன பகுதிக்கே சென்று நீங்கள் பார்க்கும்படியாக உங்களை இருக்கிறேன். Look at the 9th chapter of 2 Corinthians. 2 கொரிந்தியர் 9வது அத்தியாயத்தை பாருங்கள். Look at the 5th verse. 5வது வசனத்தை பாருங்கள். Once again, 2 Corinthians 9th chapter 5th verse. 2 கொரிந்தியர் 9வது அத்தியாயம் 5வது வசனம். It says it may be a matter of generosity and not as a grudging obligation. லோபத்தனமாய் கொடுக்கப்படுகிறதாய் இல்லாமல் உதாரத்துமாய் கொடுக்கப்பட வேண்டும். Once again, மீண்டுமாய், let it be a matter of generosity and not as a grudging obligation. லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாய் இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். I come to the 7th verse. 7வது வசனம். Let each one give as he purposes in his heart, not grudgingly or out of the necessity of a statutory law. God loves a cheerful giver. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். If you have not been giving regularly and systematically to God, begin today that you will at least give a 10th of your income to God. ஒழுக்கமாய் கர்த்தருக்கு கொடுக்கிற பழக்கம் உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்குமே என்று சொன்னால் 10 என்கிற அளவிலே நீங்கள் துவங்குங்கள். And now if you are already giving 1/10 to God, don't stay there, move on to 1/5 and then keep going like that. நீங்கள் அந்த நிலைமையில் கடந்து வந்து
இன்னும் கர்த்தருக்கு இப்பொழுது 10ல் 1 கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதிலேயே தங்கிவிட வேண்டாம். 5ல் 1 என்ற அளவுக்கும் அதை மீறி இன்னும் அதிகமாயும் கொடுக்க துவங்குங்கள். Give, because giving is an act of worship. கொடுங்கள் கொடுங்கள் கொடுங்கள், ஏனென்றால் கொடுத்தல் ஆராதனையின் முறைமை. How not to give? எப்படி கொடுக்க கூடாது? Do not yield to pressures. அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். Give out of an inner burden and not out of an external pressure. உள்ளான ஒரு பாரத்தினால் கொடுங்கள், வெளியரங்கமான அழுத்தத்தினால் அல்ல. Shall we pray? ஜெபிப்போமா? Gracious Heavenly Father, அன்பின் பரலோக தகப்பனே, thank you for the lessons that we are learning about giving from your holy word. கொடுத்தலை குறித்து உம்முடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிற அருமையான சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி. Help us, for God, to identify pressures that come upon us and help us not to yield to such pressures. எங்கள் மீது வரக்கூடிய அழுத்தங்களை நாங்கள் உணர்ந்து அவைகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு எங்களுக்கு ஞானத்தை தாரும். Help us, for God, to give out of a liberal and cheerful heart. உதாரத்துவமான உற்சாகமான உள்ளத்தோடு கூட நாங்கள் கொடுக்க எங்களுக்கு மனமுள்ளவர்களாய் மாற்றும். Thank you, Lord. We are no more under the law, but we are under a grace. நன்றி ஆண்டவரே, நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, கிருபைக்கு உட்பட்டவர்கள். Give you all glory and honor. உமக்கே துதிகனத்தை செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. Amen. ஆமென்.